சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தாலும் ஒரு காரியத்தை நம்ம நல்லா நினைவில் வச்சுக்கணும். என் ஆண்டவர் என்னை ரட்சிப்பார், என் ஆண்டவர் என் மீட்பரா இருக்கிறார், என் ஆண்டவர் என் வாழ்க்கையில என்னை சிக்கிக் கொள்வதற்காக என்னை ரட்சிக்கல. அல்லேலூயா. என்ன இன்றைக்கு கைவிடுவதற்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ளல, நான் கஷ்டப்படுறதுக்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ளல, என் வாழ்க்கையில நிந்தனை அனுமதிக்காக என்னை தெரிந்து கொள்ளல, என் வாழ்க்கையில கர்த்தர் என்னை எதிர்க்கு தெரிஞ்சு கொண்டார்னா நான் விடுதலை பெறுவதற்காக. அல்லேலூயா. அதனால நம்ம ஒரு காரியத்துல இந்த மாதத்துல தெளிவா இருக்கணும். நான் எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்னா, என் கர்த்தர் எனக்கு ரட்சிப்பா இருக்கிறார். சொல்லுகிறேன், எந்த காரியத்தை குறித்து என்ன செய்யாதீங்க. சில நேரம் நம்ம யோசிப்போம், இவர் சொல்லிட்டு போயிடுவாரு, நமக்கு தானே தெரியும். நிறைய காரியத்தை கூட நம்ம பயப்படுறது உண்டு. ஆண்டவர் அதனால இந்த தீர்க்க தரிசன வார்த்தை அவர் சொல்லும் போது சொன்னா, ஒன்றுக்கு ஒரு காரியத்தை குறித்து